ராமநாதபுரத்தில் காரை ஏற்றி கொல்ல முயற்சி செய்த இளைஞருக்கு சிறை காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான தகவல் என்னவாக இருக்கிறது? மேலும் இந்த விபத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்த நபர் யார்? அவருடைய தகவல் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரத்துல சொகுசு காரை வைத்து இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது ஏற்றி கோர விபத்து நடத்திய இளைஞருக்கு 15 நாள் சிறை காவல் விதித்து நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது ராமநாதபுரம் அருகே அம்மன் கோயில் பகுதியில நேற்று முன்தினம் இரவு சிறு விபத்து தொடர்பான வாக்குவாதத்துல பரமக்குடி பகுதியைச் சேர்ந்த ராமநாத பிரபு என்ற இளைஞர் தன்னுடைய சொகுசு காரை வைத்து அந்த பகுதியில் நின்றிருந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது, அதாவது 15 நபருக்கும் மேல காரை வைத்து ஏற்றி கொலை செய்யும் நோக்கில் இந்த சம்பவத்தை நிகழ்த்தியிருந்தார். இந்த சம்பவம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில இன்று அவரை அதாவது நேற்று நள்ளிரவு அவரை ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. ஆஜர்படுத்திய போது நீதிபதி சாது சிவசுப்பிரமணியன் அவர்கள் இந்த கொடூர சம்பவத்தை நிகழ்த்திய வழக்கை விசாரித்தாரு. விசாரித்ததுல அந்த இளைஞருக்கு 15 நாட்கள், முதற்கட்டமாக 15 நாட்கள் மதுரை மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டாரு. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை ராமநாதபுரம் மாவட்ட போலீசார் பத்திரமாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த நபரை மதுரை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.